தாங்க வேணால் போராடி தான் வெல்லலாம். 19 நாள் ஜெயிலில் இருக்கைக்குள்ள நான் விட்டு கொடுக்கல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலையில டாக்டர் பெருட்டுறதோ நர்ஸ் பெருட்டுறதோ டிரெக்டர் பெருட்டுறதோ அது ஒன்றும் வாழ்க்கையில் நடக்காது. தொழிலாளர் சட்டத்தின்படி ஒரு ஆளை வேலை கெடுக்கிறான்னு சொன்னால் ஒபிஸ் அண்ட் ஏதோ ஆக்ட் லோ அவா தான் சொல்லுவோம். அந்த ஆக்டின் படி கூட 3 மாதத்துக்கு மேலே ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருக்கா சம்பளம் கொடுக்கணும், இபிஎஃப் இடிஎஃப் கொடுக்கணும். அது வரை 6 மாதம் 9 மாதம் விரும்பி தான் கடிதம் கேட்டதெல்லாம் செல்லுபடி ஆகுது. நீங்கள் வேலைக்கு அதுக்குண்டே சத்தியமூர்த்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தான் உங்களை வேலைக்கு எடுக்கலையாம், தான் லண்டனுக்கு போன நேரம் அங்கே இருந்த டிப்யூட்டி டைரக்டர் தான் வேலைக்கு எடுத்துக்கிறான். அப்போ அவரை கேளுங்க கொண்டு போர்டை பாஸ் பண்ணுறாரு. இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டு எனக்கு கீழே உள்ளாதான் செய்தான்னு சொல்லிடுறேன். அதுக்குரிய முழு பொறுப்பு நான் தான். என்னடா ஒரு விஷயத்தை விளங்கி கொடுங்க, திருப்பி போய் நீங்கள் அங்கே வேலை இல்லை நல்ல விஷயம் இல்லை போகிறோம்னா போய் வேலை இருங்கோ. ஆனால் 17ஆம் தேதி நான் பார்லிமெண்ட் போகக்கூடாது மேக்ஸிமம் ட்ரை பண்ணினேன். இதைக்குள்ள சொல்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் 17ஆம் தேதி காலமே மக்கள்கிட்ட பிரச்சனை சொல்லி உங்களே வேலை இல்லை பட்டு 2 விஷயம் விடிய 10 மினிட்ஸ் டைம் எடுத்து நான் கதைச்சா பிறகு அதுக்குரிய இன்கொயரி ஃபார்ம் பண்ணப்படும். இன்கொயரி ஃபார்ம் பண்ணப்படைக்கு அங்கே வைத்திய சத்தியமூர்த்தி தொடர்ந்தும் உங்களை அச்சுறுத்துவார் அடிப்படையில் அவர் அங்கேருந்து விட்ரோ பண்ணப்படுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுதான் சாதாரணமான இன்கொயரியில் இது. அது கூட இப்போ எங்களோட கௌரவ அமைச்சர் சொல்லியிருக்காரு பார்லிமெண்ட்டை கொண்டு போகிறபடியாக இந்த டிசி மீட்டிங்கை கலைக்க வேணாம். இப்போ எனக்கு வைத்திய சத்தியமூர்த்தியோட தனிப்பட்ட கோபங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு ஒரு ஆள் இப்போ நான் கூட ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கல, நான் மினிமம் ஒரு 1 லட்சம் ரூபா வேலை கொடுத்தேன். நான் கொடுக்கணும், அது என்னுடைய பாலிசி. இப்போ இருக்கிற நிலைமையில ஒரு 30,000 40,000 சம்பளத்தோட வாழை இல்லாரா சார். அதாவது பூச்சிட்டில் போயிட்டு 3 நாளைக்கு சாமான் பண்ணால் 10,000 ரூபா போகணும். ஒரு டாபிக் வந்து 1300 1400 ரூபா. அப்போ ஒரு டாபிக் ஒரு 4 லட்ச பற்றி ஒரு 20 அரிசி அப்படிலாம் பார்த்தாலே 50,000 வரும். எத்தனை பிள்ளைகள் இருக்கும், ஸ்கூலுக்கு அனுப்பணும். அப்போ ஒரு மனச்சாட்சி இல்லாமல் தான் அவர் கூட வேலை வச்சிருக்காரு. ஆனால் நான் சுகாதார அமைச்சோட காய்ச்சிருக்கிறேன், எந்த உத்தரவாதத்தையும் நம்ப வேண்டாம். அந்த முதல் வந்து 7 மணிக்கு முன்ன சைமிச்சாக்களுக்கு எல்லாம் வேலை, ரெட் பேர் போட்டாக்களுக்கு எல்லாம் வேலை வந்து சேர்த்து சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு தாங்கோ. அது சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி தாங்கோ. ஏனென்றால் அவர்களுடைய பேரையும் போட்டுதான் நான் அவரோட பேரில் இருக்கிறீங்களா. அப்ப சத்தியமூர்த்தி ஐயாவுக்கு மட்டுமில்லை, அவரோட சேர்ந்து இயங்குகின்ற ஓசியர் எதிராகவும் பாராளுமன்றத்தில் நான் அந்த பிரேரணையை கொண்டு வருவேன். கொண்டு வந்தால் அவர் முழு பேரும் பாராளுமன்றத்துக்கு வந்து பதில் சொல்ல வேணும். ஒன்று சொல்கிறோம் விளங்கி கொள்ளுங்க, பாராளுமன்றத்தில் யாராவது பொய் சாட்சி சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டை அவமதித்தை விட கூடுபட்ட ஒரு அவமானம் செக்ஷன் கணக்க போடப்படும். அதனால நான் நினைக்கல இனி இந்த ஓசியர் மாதிரிலாம் பாராளுமன்றத்தில் ஏறி போய் சொல்லிக்க மாட்டேன். நான் இல்லையண்டா நீங்கள் எத்தனையோ பேர் சாட்சி சொல்லிக்கல, உங்களுக்கு பாராளுமன்றத்துக்குரிய வந்து சாட்சி சொல்ற சகல செலவுகளும் பாராளுமன்றமே தரும். இல்ல அது நான் எடுத்து தரலாம். பாராளுமன்றம் அந்த நிலையல் கட்டுற ஸ்டாண்டிங் ஆர்டர் சொல்ற நிலையை கட்டுற பார்த்தேன். அதுல உங்களை சாட்சியை கூப்பிடேக்க இவ்வளவு பேர் கம்ப்ளைண்ட் அள்ளி தந்துருப்பீங்களோ, இவ்வளவு பேரையும் வந்து பாராளுமன்றம் வர சொல்லுவேன். நான் உங்களை கதைக்கிறது கமிட்டிக்கு வர சொல்லுவேன்டா, நீங்க பார ஹாஸ்டல் போற ஹாஸ்டல் சாப்பிட்றது பாராளுமன்றம் எல்லாமே உங்களுக்கு அரசாங்கம் தரும். அப்படியான நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை பொறுப்போம், ஒரு விஷயம் போராடி தான் வெல்லலாம். 19 நாள் ஜெயிலில் இருக்கைக்குள்ள நான் விட்டு கொடுக்கல. எத்தனையோ பேர் சொன்னேன் எப்படியே வெளிநாட்டு கோடு காசு கிடக்கு தானே உனக்கு 20 கோடி தருவான்னு நான் போகல. ஏன்னால் நான் போயிட்டேன் என்றால் நாளைக்கு எந்த வீடியோ பார்க்குற ஒரு குழந்தை பிள்ளைங்க யோசிக்கும் அடுத்து நான் டாக்டர் மேலே நின்று அடி விழுப்புண்டு. அதெல்லாம் இன்றைக்கு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றுமே பயப்பட வேண்டாம். ஒரு கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சின்ன பிள்ளைகள் மற்றது அந்த இதையும் கேட்டான். அதாவது வந்து ஏற்கனவே நீங்கள் வேலை செய்வீங்கள் தானே அம்மா, அப்போ உங்களுக்கு ஏதாவது முன்னுரிமை அடிப்படையில் தரலாமான்னு கேட்டேன்னா அது சம்பந்தமாக பரிசீலிக்கிறான்னு சுகாதார அமைச்சிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஏற்கனவே வேலை தாக்கத்துக்கு தானே அப்படி அண்டேக்குள்ள அந்த கொஞ்சம் பேர் போய் வேலை செய்யணும் தானே. அப்போ மேபி அவை உங்களோட அவையை நீங்கள் கோவிக்க கூடாது. அவைக்கு சில இடத்துல காசு தேவை இருக்கலாம். அப்போ எல்லாருமே நான் கோவிக்க கூடாது. அவைக்கு தச்சமயம் இப்போ ஒரு 10,000 ரூபா கொடுக்கலாம் சில இடங்கள்ல. அந்த காசுக்காண்டி வேலைக்கு போகலாம். அதால நீங்களும் அவ கூப்பிட்டா போங்கோ, பேசினா ரெக்கார்ட் பண்ணுங்கோ. ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அடிச்சா கொண்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கோ, அதையும் ரெக்கார்ட் பண்ணுங்கோ. எந்த அதிகாரியும் தனக்கு கீழே வேலை அதிகாரியை வெறுட்டவோ அடிக்கவோ ஒன்றுமே செய்யலாது. இவன் கோலில் கூட இது செய்யலாது. நான் சாவஜியரில் வேலைகளை கூட இந்த வரைக்கும் ஒரு கோல் ரெக்கார்டிங் இல்லை. ஒரு ஆளை பேசினான் ஒரு கோல் ரெக்கார்டும் இல்லை. எனக்கு பேசினாங்க ரெக்கார்டிங் தான் எனக்கு இருக்கு. நான் பேசினாங்க நான் அப்படி தான் ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக இருந்தேன். நான் அங்கே வேலை செய்த சமயம் எனக்கு நீங்கள் போய் சாவஜியில் போய் கேட்டிங்கன்னா தெரியும் என்ன பற்றி என்ன மாதிரி இருந்து. நான் வேலை செய்து 4 மணிக்கு வீட்டை போய்க்கல ஐயோ ஐயா போறாருன்னு கவலைப்படுவானு. அதை விட்டுட்டு அப்பா துளவான் போயிட்டானேன்னு சந்தோஷப்படக்கூடாது. அப்படிதான் எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருக்கும். மற்றது தம்பி மேப் நீங்களும் அப்பா உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. அப்போ இதில் ஒரு வேலை ஒன்று கிடைச்சாதான் அது பிறகு கிளாரிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்து ஏதாவது ஒன்றுக்கு வரலாம் ஓசியரா. அப்போ நீங்கள் இவ்வளோ 3 வருஷம் வேலை இருக்கீங்க. இந்த 3 வருஷத்துக்குரிய சம்பளம் பெற்று தரப்படும். சரியா உங்களுக்கு அதை கூட நான் சுகாதாரத்தில் அமைச்சில் கேட்க உங்களை ஒரு சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ்லையோ ஐசிஆர்சிலையோ ஜாயின் பண்ணி உடனடியாக உங்களை தொடர்ந்து வேலை தந்து
உங்களோட இவ்வளவு சம்பளையும் தரக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வரேன்னு சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கு. காணுமா உங்களுக்கு? சார் எங்களுக்கு வேற இடத்துல இருக்கான் போகணும்னா எங்களுக்கு இல்ல சார். இனி வார காலத்துல அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலையில டாக்டர் பெருக்கிறதோ நர்ஸ் பெருக்கிறதோ டிரெக்டர் பெருக்கிறதோ அது ஒன்றும் வாழ்க்கையில நடக்காது. ஸோ துணிஞ்சு நீங்கள் எங்கெல்லாம் பயப்படலாம். ஆனால் ஒரு ஆளை எப்பவுமே நாங்கள் அந்த ஹயராக்கின்றதை விளங்கி கொள்ளணும். ஒரு டிரெக்டராக வரவர் கஷ்டப்படிச்சு தான் டிரெக்டராக வர, அதுக்குள்ள டாக்டராக வரவர் படிச்சு, அதுக்கப்புறம் நர்ஸாக வரவர் கஷ்டப்பட்டு படிச்சு தானே வரணும். அப்போ உங்களுக்கு கீழே ஒரு ஸ்டாஃப் இருப்பினா அப்போ நீங்கள் அந்த ஹயராக்கிய ஒரு நாளை மீறி வாக்குவாதங்கள் எங்கேயாவது ஒரு வீடியோ காட்டுங்க, நான் எனக்கு மேலே உள்ள ஹயராக்கிய பிள்ளையா கதைச்ச மாதிரி ஒரு வீடியோ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் காட்டுங்க. நான் மரியாதையாக தான் கேள்வி கேட்டிருக்கேன். கேள்வி கேட்கறது எங்களோட ரைட்ஸ். ஆனால் வாடா போடா அடிப்பேன் கொள்வேன்லாம் கேட்கக்கூடாது. அப்போ அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் சார்பாக இந்தியிலேருந்து வரக்கூடாது. முதல் கம்ப்ளைண்ட் பற்றி எனக்கு கவலை இல்லை. உங்கள் சார்பாக இப்படி ஒரு ஸ்டாஃபரால் வந்தவர் டாக்டரை மதிக்கல, நர்ஸை மதிக்கல, கத்தினா அப்படி ஒரு கம்ப்ளைண்டும் வரக்கூடாது. உங்கள் சம்பந்தமான எந்த கம்ப்ளைண்டும் வரக்கூடாது. நீங்கள் அமைதியாக இருங்க. பாராளுமன்ற காய்ச்சா பிறகு உடனடி தீர்வும் பெற்று தரப்படும், நீண்ட கால தீர்வும் பெற்று. சரிதானே? ரைட். நான் அதை சொன்னா செய்வேன். அப்ப நான் இது அவசர பிரச்சனை தானே, தலைவருக்கு சாப்பாடு பிரச்சனை தானே, அதால பாராளுமன்ற செக்ஷன் 31 நினைக்கிறேன் அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் புத்தகத்திலே கிடக்குது. அவசர பிரச்சனையை வந்து உடனடியாக கதைக்கலாம். இப்போ 2 பிரச்சனைக்கு அவசரம். ஒன்று, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேரங்களில் வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கணும், அதைக்கும் ஒரு சாப்பாடு தரமானம் இல்லை. மற்றது ஏற்கனவே நீங்கள் நல்லா பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு இந்த நேரம் வேலையை நிப்பாட்டி விட்டால் ஒன்றுமே இல்லை. அப்போ உடனடியாக வேலையை கொடுக்குறது சம்பந்தமாக கதைப்போம். 2வது, உங்களுக்கு நிரந்தர தீர்வு சம்பந்தமாக கதைப்போம். அது சம்பந்தம் நாங்கள் செய்தோம். எந்த உயிரிழக்கும் வரைக்கும் இணக்குகள் இருக்கிறார்கள், ஒரு நாளுமே நான் துரோகம் செய்ய மாட்டேன். அது என்னுடைய அரசியல் வரலாறு, இந்த வரலாறு அரசியல் வரலாறாக மாறிக்கொண்டு இருக்கு. அதால் நான் உங்களுக்கு வேட் தந்தா நீங்கள் இவ்வளவு பேருமே வேண்டாம் விடுங்க, ஒரு மட்டும்தான் விடுவேன். இல்லாமல் நீங்கள் தாராள லெட்டரும் அவ்வளவு டாக்குமெண்ட்ஸும் அங்கே போகும். பாராளுமன்றத்துக்கு இவ்வளவு பெருந்தொகையான ஒரு முறைப்பாடுகள் போய்க்கு இல்லையம்மா, பாராளுமன்றம் எடுத்துத்தான் ஆகும். சம்பந்தப்பட்ட வைத்தியர் வந்து இட மாற்றப்படுறாரு, அது எந்த சந்தேகமும் இல்லை. சரிதானே? உங்களுக்கு கவர்மெண்ட் சர்வீஸ்ல வேலை செய்தோம், ஒரு தனியாக கடை நடத்தியோமா ஸ்ரீலங்காவில் வாழையிலாம் உங்களோட நான் டாக்டராக இருந்து கொண்டும் இந்த பேசிக் சம்பளம் 154 ஓடியோட சேர்த்து 226 வந்திருந்த கடைசி நேரம். அப்போ அந்த 226 சம்பளத்தில் 130 லோன் போகும். அப்போ அந்த அரசாங்க சம்பளம் பண்ணுறது நாங்களோட சந்தோஷத்துக்கு வச்சிருக்கிறது. அதால நீங்கள் என்னென்றால் நீங்கள் உங்களுடைய சுயதொழில் அதுக்காண்டி கோழிகள் அமைத்து உழைச்சி வீடு கட்டிடலாம். அதை வடிவ விளங்கிக் கொள்ளும். ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு நான் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டால் பார்த்துருப்பீங்க, அந்த லேதர் பர்சன்றது கிட்டத்தட்ட 20,000 ரூபா விற்கலாம். அப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபா விற்றா கூட லாபம் தானே. ஸோ அப்படியான விஷயங்களை நான் முதலும் செய்வேன். அதை நாங்கள் வெளிநாட்டில் எத்தனையோ பேர் சொல்லி நான் கால் பண்ணி அங்கே அந்த கடைகளுக்கு அனுப்புவோம், அங்கே வச்சு விற்று தாரமான்னு சொல்லி. ஸோ வெளிநாட்டுக்காரன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா அங்கே அந்த கடைகளுக்கு பல்காக அனுப்புவோம். ஹேண்ட்மேட் திங்ஸ்க்கு வந்து அதாவது கையால் செய்யப்படுற பணிகளுக்கு வந்து அங்கே இது கூட எல்லாத்தையும் அப்படி தான் யோசிக்கணும். $1 தான் உழைக்கணும். இந்த ₹1 உழைச்சி தெரியல. நான் $1 தான் உழைக்கிறேன் அவ்வளோ காலம். ஆனால் ஒருத்தருக்கும் தெரியாது. நான் 8 மணிலேருந்து 4 வேலை 4 மணிக்கு நான் வீட்டை போயிடுவேன். பிள்ளையும் பார்த்துக்கொண்டு நான் 2 பாட்டில் உழைச்சினேன். அது என்னுடைய தொழில். அதை நான் உங்களுக்கு எல்லாருக்குமே பழக்கி தரலாம். அது சம்பந்தமாக ப்ராஜெக்ட்டும் செய்யலாம். சரிதானே? சரி. அப்போ நீங்கள் ப்ரைவேட்டில் போய் வேலை வேண்டாலும் வேலை செய்யலாம்னா ஒரு நாளுமே ஒரு தொழிலை நம்பி இருக்காங்க. ஒரு தொழில் வெளிநாட்டில் வெள்ளக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் இன்றைக்கு அது பிறகு அடுத்த தொழில் போயிடுவாங்க. அது பிறகு அது சண்டை பிடிச்சி அடுத்த தொழில் போயிடுவாங்க. இப்போ 4 தொழில் பல இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். நான் உங்களுக்கு எல்லாருக்குமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 5 வருஷத்துல செய்தார். சரிதானே? சரி. வேறு என்ன? ரைட். நன்றியா நீங்கள் வந்தாங்க.